الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما أغنى عني مالية هلك عني سلطانية صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன் புகழுகின்றேன். அல்லாஹுடைய உயரிய பேர் நாமம் கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் பிசகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாக அவனது மாளிகையிலே நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதன் ஊடாக நாளைய மறுமையிலே உயிரை பூர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து காப்புடைய நீயத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே நல்லவர்களே வர இருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானதற்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாததற்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோதனையான சோதனைகள் நிறைந்த கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் நோக்கிற்கும் வசிய செய்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாங்கினாலே வறுமையினாலே அல்லாஹ் அந்த உயரிய முத்தகின்கள் கூட்டத்திலே சேர்த்து எமக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே வல்லவர்களே நல்லவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த மனிதன் நஷ்டமடைந்து விடக்கூடாது, இந்த மனிதன் மழிவே முடிவே இல்லாத ஆஃபிராவுடைய வாழ்விலை நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற போது பல கடமைகளை பல நல்ல கிரியைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நல்லவர்களை செய்கின்ற போது நானும் நீங்களும் அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களாக இந்த உலகத்திலே நாம் மாறி மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் எங்களுக்கு அழிவே முடிவே இல்லாத ஆஃபிராவுடைய வாழ்வினை வெற்றியை தருகிறான். அன்பானவர்களே, இந்த உலகம் இருக்கிறேன் இது தாருல் அமால் அமல் செய்யக்கூடிய உலகம். இந்த உலகம் இருக்குது இது தாருல் அமால் வணக்கங்கள் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய உலகம். இந்த உலகம் தாருல் ஃபனா அழிந்து போகக்கூடிய உலகம்.
அமல் செய்யக்கூடிய உலகம் அழிந்து போகக்கூடியது. மௌத்துக்கு பின்னால் இருக்கிற உலகம் இருக்குது, அது மௌத்துக்கு பின்னால் உள்ள கியாமத், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை இருக்குது. அது தாருல் பகா, அது நிரந்தரமானது, அது அழிவே முடிவே இல்லாதது. அது அமலுடைய உலகம் கிடையாது, அது தாருல் ஜஸா, கூலியுடைய உலகம். இந்த உலகத்திலே செய்த அமல், அழிந்து போகக்கூடிய துனியாவிலே செய்த அமலுக்குரிய கூலி அல்லாஹ் நிரந்தரமாக உள்ள, அழிவே முடிவே இல்லாத அந்த மறுமை வாழ்விலே அல்லாஹ் அந்த நாள் தான் எங்களுக்கு அல்லாஹ் கூலியுடைய உலகமாக அந்த மறுமை நாளை அல்லாஹ் இருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற பல கடமைகளை நாம் பார்ப்போம் என்றால் அதில் மிக முக்கியமாக சதகா, ஜகாத், இந்த மிக முக்கியமான இரண்டு அமல்களாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன? இந்த இரண்டு விடயங்கள் நடக்கின்ற போது இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய, இந்த இரண்டு விடயங்கள் நடக்கின்ற போது எமது வாழ்விலே பிரதிபலிக்கக்கூடிய இவ்வுலகம் மறு உலக நலவுகள் என்ன என்ற விடயத்தை இன்றைய குத்துபாவில் எங்களோடு பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, சில அமல்கள் ஈடுபட்டால் மனிதனுக்கு கவலை பெரிதாக இருக்காது. ஆனா இன்னும் சில அமல்கள் ஈடுபட்டால் மனிதனுக்கு அதிகமாக கவலை இருக்கும். கவலை வரக்கூடிய ஒரு மனிதன் தனது வாழ்நாளிலே தவறவிட்ட அமலை நினைத்து கவலைப்படுவானாக இருந்தால் அது மிக முக்கியமான ஒரு அமல். அதுதான் சதகா, ஜகாத்துடைய அமல். அன்பானவர்களே, சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் மனிதன் இந்த அமல் செய்யாத நலவுகளை, இந்த அமல் செய்யாத விளைவுகளை, இந்த அமல் செய்திருந்தால் நலவு கிடைக்கும் என்று, இந்த அமலை இந்த உலகத்திலே நான் செய்திருக்க கூடாதா என்று சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலும் மனிதன் புலம்பக்கூடிய செய்தி அல்லாஹ் சொல்லுகின்றான். லௌலா அஃபர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக, மனிதனுடைய ஆயுள் முடிந்து, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுகள் முடிந்து, இந்த உலகத்திலே வாழ்வுக்கு போடப்பட்ட ஆகாரம் முடிந்து, தொண்டை குழியிலே உயிருக்கும் அவனுடைய ஆயுள் முடிய போகிறது. அல்லாஹ் கொடுத்த தவணை முடிந்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், என்ன கொஞ்ச நேரம் திருப்பி அனுப்புவாயா? இவ்வளோ காலம் வாழ்ந்த ஆயுள் போதாது, சக்கராத்துடைய சந்தர்ப்பம், என்னை திருப்பி அனுப்புவாயாக என்று மனிதன் கேட்பான். திருப்பி அனுப்பினால் நான் செய்யக்கூடிய அமல் என்ன தெரியுமா? தொழுகிற அமலா, ஏனைய அமல்களா? இல்ல. அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் தர்மம் கொடுத்து நல்லவர்கள பட்டியல நானும் ஆகி கொண்டு வருகிறேன், எனவே என்னை திருப்பி அனுப்புவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான். அல்லாஹ் யாரையும் திருப்பி அனுப்புவது கிடையாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் தந்த கால நேரத்தை பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில நாம் யாரும் இந்த உலகத்திலே தேடி போட்டு விட்டு வரவில்லை. எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால கொடுக்கப்பட்டவை. எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிறரால வைக்கப்பட்ட பெயர். யாருமே எங்களுக்கு நாங்களே பெயரை வச்சு கொள்ள இல்லை. எங்களுடைய தாய் தாப்பன், நல்ல குடும்பத்தில் உள்ள வயோதிபர்கள், குடும்பத்தில் உள்ள படித்தவர்கள் ஏதாவது யாராவது ஒரு பெயர் வைத்திருப்பார். அதே போன்று பெயர் வைக்கப்பட்டதுக்கு பின்னால் நாம் கொஞ்சம் வளர்ந்து படித்து பட்டம் பதவிகள் பல டிகிரிகளை முடிச்சதுக்கு பின்னால் அதுவும் பிறரால கொடுக்கப்பட்டவைகள். அதற்கு பின்னால நாம் ஒரு பொறுப்பில் அமர்த்தப்படுகிறோம் அல்லது பட்டம் பதவி உயர்கிறது, அதுவும் பிறரால கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அதே போன்று நாம் அனுபவிக்கின்ற சொத்து செல்வமாக இருக்கலாம், செல்வங்கள் நாம் அனுபவிக்கின்ற தோட்டங்களாக இருக்கலாம், அசைகின்ற சொத்தோ அசையாத சொத்தோவை எல்லாம் பிறரால கொடுக்கப்பட்டவைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம். அன்பானவர்களே, யார் இந்த உலகத்துக்கு வருகின்ற போது சம்பாதித்து விட்டு வரவில்லை, பேரை தமக்கென்று ஒரு பேரை வைத்து விட்டு வரவில்லை. அன்பானவர்களே, மௌத்தா போனதுக்கு பின்னாலும் 4 கடமைகளை பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். பிறக்கின்ற போது எப்படி நாங்க பிறருடைய உதவியோடு இந்த உலகத்துக்கு வந்தோமோ, மௌத்தாகின்ற சந்தர்ப்பம் பிறருடைய உதவி தேவைப்படும். கண்ணியமானவர்களை, எங்களை குளிப்பாட்டுவார்கள், பிறர்தான் குளிப்பாட்டுவார்கள். எங்களை கஃன் செய்வார்கள், எங்களை தொழுவிப்பார்கள், நல்லடக்கம் பண்ணுவார்கள். நாங்க சொல்லுவோம், இந்த ஜனாதாவை என்னுடைய மகன் ஓதின மகன் தான் தொழுவிக்கோணும், என்னுடைய ஹாபிஸ் மகன் தான் தொழுவிக்கோணும், என்னுடைய பேர பிள்ளை தான் தொழுவிக்கோணும் நாங்க நினைப்போம், நாங்க வசியத்து பண்ணுவோம். ஆனா கருத்தி உடஞ்சி மௌத்தாயிடுவாங்க. வாப்பா உம்மா இருக்க புள்ள மௌத்தா போறாங்க. கண்ணியமானவர்கள், பேரன் பேத்திகள் எத்தனையோ பேரை கண்ட அப்பா அத்தா மௌத்து,
கண்ணியமா அல்லது பேரன் பேத்திகள் மௌத்து, அப்பா அத்தா மௌத்தாகக்கூடிய வயதில உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மௌத்தாக கூடாதுன்னு நாங்க நினைச்சிருக்கின்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. தர்த்தீபா வந்து தர்த்தி முடங்கி போயிடுறார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கடமைகளை கூட பிறர்தான் எங்களுக்கு செய்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, எவ்வளோ வசதிக்கார அந்த உலகத்துல நாங்க வாழ்ந்தாலும் கடைசி சந்தர்ப்பத்துல கப்பனுடைய வெள்ள ஆடை விலை குடைத்த அந்த ஆடையை சுற்றிதான் எங்களை கொண்டு போவாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க 5 கோடி 10 கோடி வாகனம் ஓடினோம், 15-20 கோடி பெருமதியான வீட்டுல வாழ்ந்தோம். ஒவ்வொரு நாளும் 5-10 லட்சம் தருகிறோம் என்பதற்காக எங்களுக்கு இன்று வேற மக்பரா கிடையாது, எங்களுக்கு இன்று வேற கபத்துரி கிடையாது, எங்களை தொழிலுக்கு வேற பள்ளி கிடையாது. சாதாரணமா ஒரு ஏழை போகக்கூடிய இடம்தான், ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய விடயங்கள் தான் அந்த செல்வந்தருக்கு செய்யப்படுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் எப்படியும் வாழ்ந்து விடலாம். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அங்கு உள்ள வெற்றி நிரந்தரமான வெற்றி, அங்கு உள்ள தோல்வி நிரந்தரமான தோல்வி. அல்லாஹ் பரிசுத்த அல்-குர்ஆனிலே சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தானோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு 2 சுவர்க்கங்களை கொடுக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஒரு மனிதன் ரப்புக்கு முன்னால நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த உலகத்துல வாழ்கிறான், அதே போல மனோ இச்சை கட்டுப்படாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறான் என்றால் நிச்சயமாக அந்த மனிதன் ஒதுங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதை அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நான் செய்யக்கூடிய பெருமதியான ஒரு அமல் இறக்கமாக இருந்தா சதக்காவும் ஜக்காத்தும் பெருமதியான அமல். யாருடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குதோ அவங்க ஜக்காத்தை கொடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாருடைய பொருளாதாரம் பெரிய அளவுல இல்லையோ, ஜக்காத்துடைய நிசாப் ஜக்காத்து சரியாகக்கூடிய அளவு இல்லையோ, அவர்கள் பொருளாதாரத்திலே சதக்காக்கள் தர்மங்கள் கொடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு பெருமதியான அமல் சதக்காவும் ஜக்காத்தும். கண்ணியமானவர்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அல்லாஹ் வைத்திருப்பது இந்த சதக்கா ஜக்காத்தினூடாகத்தான். நாங்க நினைப்போம், நாங்க சதக்கா கொடுத்துட்டால் ஜக்காத்து கொடுத்துட்டால் எங்களோட பொருளாதாரம் குறைந்து விடும் என்று. அது குறைந்து விடுவது கிடையாது கண்ணியமானவர்களே. எங்களுடைய பொருளாதாரம் அங்கே வளருகிறது, எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்ற செல்வத்தினூடாக நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த முயல வேண்டும். அது எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும்? அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரம் அல்லாஹ் ஏழை எளிய மக்களுடைய சொத்தையும் சேர்த்துத்தான் அல்லாஹ் எங்களை கையில தந்திருக்கிறான். ஏழை எளிய மக்கள் இந்த ஊரிலே வாழுகிறார்களா, அயல் வீட்டிலே வாழ்கிறார்களா, அவர்களையும் பார்ப்பது எங்களுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மற்றவருக்கு நாம் துஆ செய்த நிலைமையில் எங்களால் பிறருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த நிலைமையிலே நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துக்கு 2 வானவர்கள், ஒரு வானவர் துஆ செய்கிறார், அல்லாஹும்ம அத்தி முன்பிகன் கலபா, யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவருக்கு பிரதி உபகாரத்தை கொடுப்பாயாக என்று அந்த வானவர் துஆ செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு வானவர் அல்லாஹும்ம அத்தி இந்த உலகத்தில் யாரெல்லாம் கொடுக்கலையோ, யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைத்தார்களோ, யாரெல்லாம் கொடுக்காமல் பதுக்கி வைத்தார்களோ அவர்களுக்கு அழிவை கொடுப்பாயாக. அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் இல்லாமல் போக அந்த மலக்கு துவா செய்திருக்கிறார், பதுவா செய்திருக்கிறார். கனிமான ஒவ்வொரு நாளும் நாங்கள் துவா செய்யக்கூடிய அந்த மலக்குடைய பொருளாதாரம் மலக்குடைய துவாவுக்குரிய பொருளாதாரமாக இருக்கிறா அல்லது அந்த வானவருடைய பதுவாவுக்குரிய பொருளாதாரமாக இருக்கிறதா என்பதை நாங்கள் ஒரு கணம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த இந்த பொருளாதாரத்தினூடாக நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த முயல வேண்டும். அன்பானவர்களே, எனவே சதக்கா என்ற அமல் இருக்கிறது, அது பெருமதியான அமல். அதே போன்று ஜக்காத் என்ற அமலும் அதுவும் பெருமதியான அமல். இந்த 2 அமலுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சதக்கா என்பது அது சுன்னத்தான அமல், ஜக்காத் என்பது வாஜிபானது, கட்டாயமானது.
அன்பானவர்களே, சதக்கா கொடுக்குமாறு ஒருவருக்கு நாங்கள் வலியுறுத்தலாம், அவருக்கு நாங்கள் நசீஹத் உபதேசம் பண்ணலாம். ஆனால் ஜக்காத் யாராவது கொடுக்காமல் இருந்தால் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து, இஸ்லாமிய ஆட்சி இருக்குமாக இருந்தா ஜக்காத்தை அவர்களுக்கு பலவந்தமாக எடுக்கலாம். அது ஏழை எளிய மக்களுடைய 8 பங்குதாரர்களுக்கு போக வேண்டிய சொத்து என்று அதை நாங்கள் அந்த இடத்தில் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். எனவே இரண்டாவது வித்தியாசம், ஜகாத்தை பொறுத்த வகையிலே குறிப்பிட்ட 8 கூட்டங்களுக்குத்தான் ஜகாத் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, சதக்காவை பொறுத்த வகையிலே எந்த கூட்டத்துக்கும் எந்த தனி நபருக்கும் அதை அளிக்கலாம். கண்ணியமானவர்களே, எனவே இது இரண்டுக்கும் இடையில நிறைய வித்தியாசம். அதே போன்று ஜக்காத்துடைய அந்த சட்டத்தை பார்ப்போம் என்றால், நிசாப் ஜக்காத்து கடமையாக வேண்டும் என்ற ஒரு நிசாப் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியை அடைந்திருந்தால்தான், அந்த எல்லையை தாண்டி இருந்தால்தான் எங்களுடைய பொருளாதாரத்திலே நாம் ஜக்காத்து கொடுக்க முடியும். அப்படி எங்களுடைய பொருளாதாரம் நிசாப் தாண்டவில்லையா, அதனால கொடுக்கக்கூடிய சதக்காவாக இருக்கிறது மாணவர்கள். அதே போன்று ஜக்காத்தை பொறுத்த வகையிலே குறிப்பிட்ட சில பொருளாதாரம் மீதுதான் ஜக்காத் கடமையாக இருக்கிறது. ஆனால் சதக்காவை பொறுத்த வகையிலே எந்த பொருளாதாரத்திலும் கொடுக்கலாம், பழசையும் கொடுக்கலாம், புதுசையும் கொடுக்கலாம். இப்போது அதாவது ஜக்காத்தை பொறுத்த வகையிலே அது குறிப்பிட்ட ஒரு கால எல்லை இருக்கிறது. சில பொருள்களுக்கு இந்த அசாதியை அறுவடை செய்கின்ற போது கொடுக்கிறோம், இன்னும் சில பொருள்களுக்கு அந்த வருடம் பூர்த்தியாக வேண்டும் என நிபந்தனைக்கு உட்பட்டவைகள் வருடம் பூர்த்தியாகின்ற போது கொடுக்கிறோம். ஆனால் சதக்காவை பொறுத்த வகையிலே அப்படி நிபந்தனைகள் கிடையாது. இப்போது ஒரு தர்மத்தை கொடுத்து விட்டால் அடுத்த நிமிடமே அல்லது அடுத்த நாளே இன்னொரு தர்மத்தை கொடுக்கலாம். மிக முக்கியமாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகிறது. எனவே ஒரு மனிதன் கொடுக்கின்ற தர்மத்தின் மூலமாக, ஒரு மனிதன் கொடுக்கின்ற அந்த ஜக்காத்தின் மூலமாக அந்த மனித உலகத்திலையும் அவனுக்கு ஏற்பட இருக்கின்ற ஆபத்துக்கள், ஏற்பட இருக்கின்ற முசீபத்துகள், ஏற்பட இருக்கின்ற பயங்கரமான அந்த சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அது மாத்திரமல்ல, நாளைய கியாமத்துடைய நாளையில் கூட அல்லாஹ் இந்த மனிதருக்கு கபிரிலையும் அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாருடைய பொருளாதாரம் ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கவில்லையோ, யாருடைய பொருளாதாரம் வறிய மக்களுக்கு பயனளிக்கவில்லையோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1403வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யகூனு கன்சு அஹதிகு யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. எந்த மனிதனுடைய பொருளாதாரத்தின் மூலமாக ஏழை எளிய மக்கள் கவனிக்கப்படவில்லையோ, அந்த பொருளாதாரம், அந்த சொத்து, அந்த பொக்கிஷம் அவனுக்கு நாளைய கியாமத்துடைய நாளையிலே அது விஷமுள்ள ஒரு பாம்பாக மாற்றப்படும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சொன்னார்கள், அன கன்சுக அன மாலுக, நான் தான் உன்னுடைய பொக்கிஷம், நான் தான் உன்னுடைய செல்வம் என்று அந்த பொருளாதாரம் அவனை தூண்டிக் கொண்டே இருக்கும். அந்த பொருளாதாரம் அவனுக்கு தன்னணையை கொடுத்துக் கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் எளியவர்களை வறியவர்களை கவனித்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நிச்சயமாக மௌத்துக்கு பின்னால், இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தவில்லை என்றால் மௌத்துக்கு பின்னால் நிச்சயமா நாம கை சேதப்படுவோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பொருளாதாரத்தோடு நாம் வாழ்ந்தாலும் மௌத்தானதுக்கு பின்னால், எங்களுக்கு ஒரு முடிவுரை கிடைக்கப்பட்டதற்கு பின்னால் அதை யாரோ எங்களுடைய பொருளாதாரத்தை அனுபவித்திருக்கிறார். இந்த உலகத்திலே எவ்வளவு பட்டம் பதவியில் இருந்தாலும் மௌத்தாகின அந்த நிமிடமே இந்த சமூகம் அந்த பொறுப்புகளையும் அந்த பட்டம் பதவிகளையும் மறந்துவிடும். பள்ளி தலைவருடைய வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். மௌத்தாகிவிட்டால் ஜனாதா வீட்டுக்கு போறேன் என்பார்கள். ஒரு அதிபருடைய வீட்டுக்கு போறேன் என்று சொல்ல மாட்டார்கள், மையத்து வீட்டுக்கு போறேன் என்பார்கள். ஒரு ஆலிமுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டார்கள், மையத்து வீட்டுக்கு போறேன் என்பார்கள். மாணவர்களே, மௌத்தாகின அந்த நிமிடமே இந்த சமூகம் எங்களுடைய பட்டம் பதவிகளை, எங்களுடைய பொறுப்புகளை மறந்துவிடும். ஜனாதா மையத் என்ற பட்டம் வந்துவிடும். அதற்கு பின்னால் எங்களுடைய உடம்பை பதம் காப்ப இருப்பது கண்ணியமான பூச்சி புழுக்கள், கபரிலே தனிமையான வீடு. அன்பானவர்களே, சில ஜனாதாக்களை நாங்கள் பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், 1000 2000 பேர் ஒன்று சேருவார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஜனாதாவுக்கு நிம்மதி விமோசனம் கிடைக்க வேண்டும் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அந்த ஜனாதாவை அடக்கிவிட்டு வந்ததுக்கு பின்னால்
அல்ல 2-3 மணித்தியானம் கிடைத்ததுக்கு பின்னால் அந்த மக்பராவிலே போய் பாருங்கள், 2000 பேர் கலந்து கொண்டிருந்தாலும் அந்த ஜனாதா தனியாகத்தான் அந்த கபரில் இருக்கிறது. அங்கே எங்களுக்கு வரக்கூடிய அமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் செய்துவிட்டு போன நாங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன நல்லறங்களை செய்துவிட்டு போனோமோ நிச்சயமாக அந்த நல்லறங்கள் எங்களுக்கு உதவியாக கபரிலே இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் ஏழை எளிய மக்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த முயல வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்தின் மூலமாக நிச்சயமாக நாம் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு போனால் நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் வாழ வேண்டும், எங்களுடைய கிராமம் வாழ வேண்டும், எங்களுடைய அயலவர்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக நாங்கள் மௌத்தா போனாலும் கபரிலே நிம்மதியாக வாழ்வோம் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற பொருளாதாரம் இவருக்கு பயனளிக்கவில்லை என்றால் ஒரு மனிதன் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலேயும் கவலைப்படுவான், கியாமத்துடைய நாளையிலும் கவலைப்படுவான். மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா. கியாமத்துடைய நாளில் அந்த மனிதன் சொல்லுவான், என்னுடைய பொருளாதாரம் எனக்கு பயனளிக்கவில்லையே, என்னுடைய சொத்து செல்வம் என்னை அழித்து விட்டது என்று இந்த மனிதன் புலம்பக்கூடிய செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் நல்லறங்களை நாங்கள் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விடயங்களை அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியிலே வெளிச்சமான ஒரு தோற்றம் அங்கே காட்சி அளிக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கண்ணியமானவர்கள் அதற்கு முன்னதாக தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்லாவுடைய மஸ்ஜித் நபவி அந்த இருளிலே இருந்தது காரணமாக அவர்கள் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளை அங்கே தொங்க விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்திலே மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் அப்படியே வெளிச்சமாக காட்சி அளிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சஹாபாக்களை அழைத்து கேட்டார்கள், இந்த பள்ளியிலே வெளிச்சத்தை தரக்கூடிய இந்த பொருளை தொங்க விட்டவர் யார் என்று சஹாபாக்களை கேட்ட போது அருமை தோழர்கள் பதில் கொடுக்க முன்னால் தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே, நான் தான் இந்த பொருளை தொங்க விட்டேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பள்ளியை வெளிச்சமாக்கிய உங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலே வெளிச்சமாக்குவானாக என்று அவருக்கு பிரார்த்தித்து விட்டு சொன்னார்கள். தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, என்னுடைய பெண் மக்களை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன், எனக்கு ஒரு பெண்மகள் இருந்திருந்தால், எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருந்திருந்தால் அந்த பெண் பிள்ளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்திருப்பேன் என்று தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பதிலளித்தார்கள். இந்த சம்பவம் இதை உணர்த்துகிறது. கண்ணியமானவர்களே, சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விடயங்களில் ஈடுபடுகின்ற போது அது மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற மதரசாவாக அல்லது பாடசாலையாக இருக்கலாம், அல்லது சமூகத்துக்கு நல்ல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சமூகத்தை இன்றைய உலகத்திலே அதாவது அநாகரிகமாக நடக்கின்ற அதாவது மூதேவிகளாக போகின்ற எத்தனையோ குழந்தைகளை சீதேவியாக ஆக்கின்ற அந்த நல்ல இடங்களுக்கு செலவழிக்கின்ற அந்த தன்மைகள், அந்த நன்மைகள் ஏராளம். அந்த நன்மையுடைய நனவுகள் ஏராளம். என இப்படியான நல்ல கருமங்களில் ஈடுபடுகின்ற போது ஏராளமான நனவுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், முஹாஜிர்களை பார்த்து ஒருமுறை எச்சரித்தார்கள், எந்த சமூகத்திலே ஜக்காத்து கொடுப்படவில்லையோ அந்த சமூகம் பஞ்சம் என்ற அல்லாஹ்வுடைய சோதனையால் பீடிக்கப்படுவார் என்றார். கண்ணியமானவர்கள், ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்லல் பஹாயிம் லம் யும்திரு. எந்த சமுதாயம் ஜக்காத் நல்ல முறையில் நிறைவேற்றவில்லை, ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கவில்லையோ அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகுவார்கள். அல்லாஹ் அந்த மனிதர்களை சோதிப்பான். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மிருகங்கள் இல்லை என்றால் அவ்வப்போது பெய்யக்கூடிய மலைகள் கூட அவர்களுக்கு இறங்கி இருக்காது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, எமது வாழ்விலே மிக முக்கியமாக சதக்கா என்ற வணக்கம் இருப்பதோடு ஜகாத் என்ற அந்த வணக்கமும் இருக்க வேண்டும். ஐம்பெரும் கடமையில் ஒரு கடமைதான் ஜகாத். இந்த ஜகாத் என்ற கடமை இருக்குது, அது ஒரு பெருமதியான கடமை. யாரெல்லாம் கொடுக்காமல் தடுத்து வைக்கிறார்களோ அல்லாஹ்வும் அவர்கள் கொடுக்காமல் தடுத்து வைத்து விடுவான்.
யாரெல்லாம் கொடுக்காமல் முடிச்சு போட்டு வைக்கிறார்களோ அல்லாஹ் கொடுக்காமல் முடிச்சு போட்டு வைத்து விடுவான். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் தந்த பொருளாதாரம் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்து மற்றவர்களுடைய மனம் திருப்தியும் வகையிலே நல்ல நல்ல கர்மங்களில் ஈடுபட்டு அந்த பொருளாதாரத்துக்கு துவாவை நாங்கள் தெரிவிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்கின்ற போது அந்த மனிதன் சுத்தமாகிறான் மாத்திரமல்ல, கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் ஜக்காத்து கொடுப்பதனூடாக அந்த மனிதன் சுத்தமாகிறான். அந்த மனிதனோடு சம்பந்தப்படுகின்ற மனைவி பிள்ளைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் சுத்தமாகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ஜக்காத்தை யாருக்கு அவர் பகிர்ந்தளித்தாரோ, யாருக்கு அந்த ஜக்காத்தை கொடுத்தாரோ, அந்த 8 கூட்டங்களில் யார் அந்த ஜக்காத்தை பெற்றுக் கொண்டார்களோ அவர்களும் அங்கே சுத்தமாகிறார்கள். அவர்களும் அங்கே பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக அவர்களும் முன்னுக்கு வருவதற்காக முயற்சிக்கிறார்கள். அன்பானவர்களே, ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வறுமை இருக்கிறது, அது பயங்கரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் வறுமையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர், குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ரியத் ஃபக்ர் இந்த இரண்டும் ஏழ்மையும் நிராகரிப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி எப்போதும் பாதுகாப்பு சொன்னார்கள். ஏனென்றால் சாதாரணமானதல்ல, ஒரு மனிதனுக்கு ஃபக்ர் வந்து விட்டால், ஒரு மனிதனுக்கு ஏழ்மை வந்து விட்டால் அந்த மனிதன் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவான். கண்ணியமானவர்களே, அந்த மனிதன் தன்னையே மறந்து பாவங்களில் ஈடுபட்டு விடுவான். அது மாத்திரமல்ல, நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில வேளை தான் ஏற்றிருக்கின்ற மார்க்கத்தை கூட விட்டுவிட்டு முருத்ததாகக்கூடிய நிலைமைக்கு கூட மனிதன் மாறிவிடுகிறான், பொருளாதாரம் இல்லாத போது. அன்பானவர்களே, இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஒன்றுக்கு மாஷா அல்லாஹ் வழி இருக்கிறது. சாப்பிட முறையில் அழகான முறையில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார், அழகான முறையுடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் பசி இருந்து அவருடைய காலத்தை ஓட்டினார். ஆனால் எவ்வளவு காலம் பசி இருந்தாலும் அந்த மனிதன் இன்னொருத்திலே கேட்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். சில சந்தர்ப்பங்கள் அவருக்கு ஏற்பட்ட நோயின் நிமித்தமாக பலரிடத்திலே உதவி கேட்க வேண்டிய, பலரிடத்திலே போய் எஞ்ச வேண்டிய ஒரு நிலைமையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான பயங்கரமான நோய்கள் வராமல், சோதனைகள் வராமல், பிறருடைய தேவைகளை எதிர்பார்க்காமல் நாம் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு சதக்கா கொடுக்கின்ற போது, ஜகாத்துகளை நாங்கள் சரியான முறையில் கணக்கு பார்த்து கொடுக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அப்படியான சோதனைகள் எங்களுக்கு தரமாட்டான். அப்படியான சோதனைகளை நாம் இருக்கின்ற இடத்துக்கு கூட அல்லாஹ் இறைக்காமல் அதை வேறு இடத்துக்கு அனுப்பிவிடுகிறான். அதே போல நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யார் பொருளாதாரத்திலே ஜக்காத்து கொடுத்தார்களோ அவர்கள் சுத்தமாகிறார்கள், யார் பெற்றுக் கொண்டார்களோ அவர்களும் சுத்தமாகிறார்கள். அதே போல் இந்த பொருளாதாரத்திலே ஜக்காத்து கொடுப்பட்டதோ அது எங்களுடைய விவசாய நிலமாக இருக்கலாம், அல்லது கண்ணியமானவர்களை நாங்கள் செய்யக்கூடிய தொழில் துறவாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், ஃபேக்டரியாக இருக்கலாம், வேறு வேறு ஏதோ ஒரு வகையில வருமானம் தரக்கூடிய, வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வகை தொழிலாக இருக்கலாம். அந்த தொழிலும் பாதுகாக்கப்படுகிறது. உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டிய ஒன்று, யாருடைய பொருளாதாரத்திலே சதக்காவும் ஜக்காத்தும் இல்லையோ, பொருளாதாரம் குறைவாக இருந்தால் சதக்கா, பொருளாதாரம் அதிகமான நிசாபை தாண்டி இருந்தால் ஜக்காத், இந்த இரண்டும் யாருடைய பொருளாதாரத்திலே இல்லையோ அந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் ஒரு பரம்பரையோடு அழைத்து விடுகிறான். நவுதுபில்லாஹ். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா, எத்தனையோ செல்வந்தர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அவரிடத்திலே தொழில் செய்திருக்கிறார்கள். ஆனால் முதலாவது இரண்டாவது பரம்பரையிலே அந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்கின்ற நிலைமை, அந்த பிள்ளையை கடனால் ஆகக்கூடிய நிலைமை. ஏன் காரணம்? அல்லாஹ் சொன்ன அந்த உபதேசங்கள், அல்லாஹ் அந்த வாக்குறுதி அளித்த அந்த விடயங்களை நிறைவேற்றாதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனிதனை இந்த உலகத்திலே சோதித்து விடுகிறான். மௌத்துக்கு முன்னாலே அல்லாஹ் சோதித்து விடுகிறான். அன்பானவர்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் பாபு சதகா என்ற ஒரு வாயிலை வைத்திருக்கிறான். யாரெல்லாம் அந்த உலகத்திலே தர்மம் கொடுத்தார்கள் அதனூடாக அல்லாஹ் அவர்களை வெல்கம் பண்ணி சுவர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் அழைத்துக் கொள்கிறான். அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்தின் மூலமாக இந்த கடமையை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இவருடைய துக்கத்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு கடமை தான் இந்த சதகாவும் ஜகாத்தும். இன்னொருவர் கஷ்டத்தில் இருக்கின்ற போது நாம் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது. அன்பானவர்களே, இன்னொருடைய கஷ்டம் அது எங்களுடைய கஷ்டத்தை போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், முஃமின்கள் எல்லோரும் கரஜுலின் வாஹிதின், ஒரு மனிதரை போன்றவர்கள். இந்த உலகத்தை கடல் கடந்த நாட்டிலே வாழலாம், அல்லது நாங்கள் பேசக்கூடிய இந்த லாங்குவேஜ் பேசலாம், அல்லது வேறு பாஷை பேசலாம்.
எப்படியாக இருந்தாலும் நாங்கள் முஃமின் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் ஒரு மனிதரை போன்றவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடம்பை போன்றவர்கள் என்றார்கள். ஒரு உடம்பிலே ஒரு வருத்தம் வந்தால் ஏனைய உறுப்புகள் அந்த வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த வருத்தத்தை அனுபவிக்கிறது. அதே போன்று ஒரு மூமினுக்கு கஷ்டமா, ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமா, கண்ணியமானவர்களை மற்ற மூமின் அதிலே பங்கெடுக்க வேண்டும். மற்ற மூமின் அவனுக்கு பங்கெடுக்க முடியவில்லையா, அவன் குறைந்தபட்சம் ஆறுதலாவது அவனுக்கு செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு துஆவாவது செய்ய வேண்டும். கண்ணியமானவர்கள், எனவே இந்த உலகத்திலே நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக நிச்சயமாக நல்லதொரு சமூகம் வாழ வேண்டும். எங்களுடைய பொருளாதாரம் நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு போய் சேருகின்ற போது நிச்சயமாக எங்களுடைய பொருளாதாரத்துக்கு நிறைய துஆ இருக்கிறது. யார் யாருக்கு நாங்கள் தர்மம் கொடுத்தோமோ, யார் யாருக்கு எங்களுடைய ஜக்காத் போய் சேர்ந்ததோ அவர்கள் எல்லோரும் எங்களுக்காக துஆ செய்கிறார்கள். அந்த துஆவின் ஊடாக எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது. ஜக்காத்து கொடுத்தவர் அந்த சதக்கா கொடுத்தவர் அவருக்கும் அல்லாஹ் நோய் நம்பலம் இல்லாமல் சோதனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே கொடுக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாதாரணமா சிறியதொரு நோய் வந்து விட்டால் 10-20 லட்சம் என்று பணம் தேவைப்படுகிறது. சில மனிதர்கள் தமக்கு வந்திருக்கின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல், தமக்கு வந்திருக்கின்ற நோய்களை தாங்கிக் கொள்ள முடியாமல், தான் பட்ட கடன்களை அடைத்துக் கொள்ள முடியாமல், தனக்கு இறைவன் வழங்கியிருக்கின்ற அந்த கிட்னியை கூட கொடுத்து அதை பணத்தை பெற்று தன்னுடைய கடனை அழைக்கக்கூடிய நிலையிலே எத்தனையோ சகோதரர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான நிலைமைகள் எங்கிலே யாருக்கும் வந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ் தந்திருக்கிற பொருளாதாரத்தில் முடியுமான அளவு தர்மம் கொடுத்து அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப். யார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் செலவழிக்கிறானோ, யார் ஒரு மனிதன் கொடுக்கிறானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிரதிபகாரம் கொடுக்காமல் விட மாட்டான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் கொடுத்ததை திருப்பி கொடுப்பவன் அல்ல. நாங்கள் 1 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபாய் தருகிறான். நாங்கள் 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருகிறான். நாங்கள் 100 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறான். நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறான். நாங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 1 லட்சம் தருகிறான். 1 லட்சம் என்றால் அல்லாஹ் 10 லட்சம் தருகிறான். ஒன்றை 10ஆக ஆக்கி கொடுக்கக்கூடியவர் ரப்பு. கொடுத்ததை எல்லாம் நிச்சயமாக மறுமையிலே சேமித்தரக்கூடிய ரப்பு அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய பரம்பரைக்கும் போய் சேர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், எங்களுடைய பொருளாதாரத்திலே அதாவது ஹராம் கலந்துவிடக் கூடாது, ஏழை எளிய மக்கள் குறிப்பிட்ட அந்த கூட்டத்தாருடைய பொருளாதாரம் கலந்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள், எங்களுடைய பொருளாதார நாளைய வறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய பொருளாதாரமாக மாறிவிடக் கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அல்லாஹ் தந்திருக்கின்ற பொருளாதாரத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோம். ஜக்காத்தை சதக்காவை கொடுப்போம். நிச்சயமாக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனூடாக ஏறிய சுவர்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு நிச்சயமாக வழங்குவான். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சதக்கா ஜக்காத் என்ற கடமையினூடாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவா நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்துக்கு எப்போதும் மலக்குமாருடைய துஆவை வைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய பரம்பரைக்கும் சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்தினாலே கியாமத்துடைய நாளையில் எங்களுடைய மீதாலே எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக நாளை வறுமை நாளை பாபு சதகா அதனூடாக சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த துஆவை தனிப்புரின் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்